ஓப்பரா ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல்ல ஒரு பாடுனாங்க. அத அவங்க பாடுவாங்க. திருப்பி நீங்க பாட முடியாது. பாடுறேன். அப்ப என்ன அதுல? அப்போஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. ஓலே 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 ஓலே. அது வேற படம், இது வேற படம்யா. ஏங்க வேற படமா இருக்கட்டும். வரி ஒண்ணுதானங்க, லிரிக் ஒண்ணுதானங்க. டேய், என்னடா புத்தலாட்டம் அது? ஏண்டா ஒன்னொரு தடவை ஒழுங்கா கேளுமா, பாடுமா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஏன் இப்படி பாக்குறாரு? ஐயா இந்த கை தட்டதுக்குன்னா நீ வேமா நிறுத்துறதுக்கு சந்தோஷத்துக்காக. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 6800 மேடை. அவரா? ஆமா, அவர் பேசாத மேடை. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு. அவர் பேசாத ஒரே மேடை தூக்கு மேடை தாங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். டேய், உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? அதாவது இந்த 6500 மேடையில ராமரையா வந்து ஃபார்ம் பண்ண போகும்போது வேலை மேல அவ்வளவு பக்தி. சுனிதா அவர்களே செருப்பு போடாம தான் போய் பண்ணுவார். ஏன்னா கீழ இருந்து அவன் எடுத்து அடிப்பான் இவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அதை போட்டு வந்துருவார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதெல்லாம் வந்து இல்ல இல்ல இல்ல. என்னடா இழிச்சோய பாருங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. பிறந்ததுல இருந்து சின்னதாக இருக்கக்கூடிய சின்ன பொண்ணு அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். சும்மா நீ வந்து உங்க ஆளோட பவர்ஸ காமிச்சிட்டு இருக்க, புரியுதா? ஆமா. எங்க வைஸ் கேப்டன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. ஏன் இந்த ரத்தவரி? மிஸ்டர் மதுரை நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹியூமர் லெஜெண்ட்ன்றது எங்களுக்கு தெரியும். சந்தோஷமா. யாரு இன்னொரு தடவை சொல்லுமா? இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? நீங்க எவ்வளவு பெரிய ஹியூமர் லெஜெண்ட் அப்படின்றது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. நீங்க எவ்வளவு பெரிய ஹியூமர். இது காட்டி கொடுத்துரும். சாரி, அதை விட எனக்கு ஜோக்ஸ் தெரியாது, ரிடில்ஸ் தான் தெரியும். விடுகதை தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க. ஒரு புள்ளியும் ஒரு காமாவும் இருந்தா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் புள்ளினா என்ன, காமானா என்னன்னு அவருக்கு சொல்லுங்க. யா யா ஓகேவா, சொல்லட்டுமா? சொல்லுங்க. .com. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சைதாப்பேட்ல பிளம்பிங் வேலை இருக்கு. நாங்க அது கூட போய் பொழைச்சிக்கிறேன் மேடம். என்ன கொடுமை சரவணனது. பனகல் பார்க் பாய். ஆனா பாட்டுன்னு வந்துட்டா ஃபயரா இருப்பான். ஓஹோ, அவன் தான் ரிதன். கிரிகால சோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். யாப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. உனக்கெல்லாம் வேட்டி கட்டுன்னு பாட்டு போடக்கூடாது, வேட்டியை கழட்டுன்னு பாட்டு போடணும். முத்து அவர்களே, குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கய்யா. எக்ஸாம் போயிட்டு உடனே வந்துட்டாங்கயா. ஏன்னா ரிட்டன் எக்ஸாம். மதுரை வீரன் தானே. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ஓகே, ரிதன் அவர்களுக்கு ஏமா அது ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு போகமா. ரொம்ப அவமானமா இருக்கு. இது பெண். 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 இப்ப நறுமண பெண். மணப்பெண்ணுங்க. மணப்பெண் எல்லாம் ஐய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. மணப்பெண் அப்படியே திருப்புற. இது என்னது? இதான் திருமண பெண். வேஸ்ட். ஒன்னு கூட்டு வந்தது வேஸ்ட். ஐயா, இப்ப உங்ககிட்ட தான் நாங்க வரோம். நீங்க மட்டும் தான் வேர்ல்ட்ல ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்போஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நீங்க வேற ஏதோ நிகழ்ச்சியோட ஜட்ஜ். உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக உங்களை அங்க கூப்பிடுறாங்களா? கொஞ்சம் போறீங்களா? ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. இது என்னது? முட்டாய். இது என்னது? இது முட்டாய் தான். பஞ்சு மிட்டாய்.
இது வரைக்கும் நம்ம எவ்வளவு நக்கல் பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் வாங்கிட்டாரு. அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் பெருமையான ப்ளீஸ் சொல்லணும். ப்ளீஸ். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் இது வரைக்கும் இந்த 15 வருஷத்துல 48 விருதுகள். ஆஹா. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? வாவ். வாங்கலாம் நினைச்சாரு கடைசி. போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். சட்டையெல்லாம் கழட்டி போட்டு போய்கிட்டே இருப்பேன். டேய், என்ன சின்ன பிரச்சனை இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டு? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவர் தான் ஏதோ சொல்றாப்ல. நீங்களும் இப்படி இல்ல கடையில இல்ல பண்ணலாமா? இதெல்லாம் யா ஆசிஸ், இது வாசிக்க தெரியுமா? இல்ல நீங்க வாசிக்கிறீங்க, நான் வாசிக்க ஆஷிஷ் நீங்க ஒருத்தர வாசிச்சுட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை திரும்ப வாசிக்கவே முடியாது, தெரியும்ல? இங்க என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? எவ்வளவு இடங்கள் பண்றாங்க. ப்ரோ வெயிட். ஃப்ளூட் பிடிக்கிற பொசிஷனே சரியில்லை நீங்க. கொஞ்சம் எந்திரிங்க, கொஞ்சம் வரணும். இந்த 7 ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா அதை அடைச்சிடணும். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு மூளை வழியா போய் கை வழியா வாங்கி அந்த நாதத்தை நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம். சித்ராமா நல்லா யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gift. 3 4 இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. இப்பவே கண்ணை கட்டுது. ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. இன்னைக்கு நீங்க பண்ணது அன்னைக்கு பண்ண மாதிரி திருட்டு வேலைன்னா இன்னைக்கு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுப்போம். சாம்பார் ஆப் எனக்கு. நீங்க போன தடவை என் மீது சுமத்தின களங்கத்தை போக்கணும். இங்க வந்து மதிங்க. செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. ஓகே, அதுவும் முக்கியமான இன்னொரு இது, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ராமரையா வந்து மேல்முருகத்தூர் வரைக்கும் தலையில அகல் விளக்கு வச்சு ஓடுறாரு. நீங்க அப்புறம் அதுக்கு வரக்கூடிய பிரதி வெள்ளிக்கிழமை 5 ரூபா காயினை தொப்புல வச்சுட்டு ஓடுறாரு. அது நாதஸ்வரம் மாதிரி இருக்கும்ல, இந்த இதத்தான் கேக்குறேன். நான் கூட டார்ச் லைட் வச்சு கவுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இவரை விட இவங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. இன்னைக்கு அந்த ஊர்ல சீரியஸா சொல்றேன், ஒரு 30 வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அவங்க அப்பா தான் காரணம். சூப்பர். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. ஐயா, 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 ஐயா. இல்லங்க, இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு நிமிஷம் சார். சார், என்னை பத்தி சொன்னீங்க, நான் எல்லாம் வாங்கிக்கிட்டேன். சரி, சரி. எங்க அப்பால இருந்து எங்க அப்பத்தா வரைக்கும் உங்க குடும்பத்தையே தொலைச்சு பண்ணிட்டாங்க. ஐயோ ஐயோ, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. இல்ல இல்ல சாரி சாரி சார் சாரி, நான் அது உண்மையான சாரி யுவரான. உண்மையான விஷயம் சொல்லுங்க, ஜோக்கா மாறி. ரிச்சார்ட், நான் சட்டை எல்லாம் கிழிச்சு போட்டு கூட ஓடிடுவேன். ஐயா இருக்கு. சோதிக்காதீங்கடா அண்ணையா, சோதிக்காதீங்க.